Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் பொடி கறி எப்படி பண்ணலாம் இந்த வீடியோல பார்க்கலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கடாய் ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடலை எண்ணெயும் சேர்த்துக்கலாம். ரெண்டாயிலுமே இந்த ரெசிபிக்கு சூப்பரா இருக்கும். இப்போ ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1/2 kg சிக்கன் சேர்த்துக்கலாம். போனோட தான் எடுத்திருக்கேன். இப்போ சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 1 எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சிருங்க. சிக்கன்லேருந்து தண்ணிலாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்து பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டயத்தில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் நம்ம வறுத்த அரைச்ச பொடி. இந்த பொடியோட வீடியோ எதில் இருக்குன்னு நம்ம போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் வெள்ளைச்சான்னான்னு போட்டிருப்போம். அந்த வீடியோவில் இந்த பொடி எப்படி வறுத்து அரைக்கிறதுன்னு போட்டிருந்தேன். அதை வச்சு நம்ம எல்லா ரெசிபியும் நம்ம ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம்னா அந்த பொடியை வச்சு தான் இன்னைக்கு நம்ம சிக்கன் பொடி மசாலா செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி இது கூட நம்ம வறுத்து அரைச்ச பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த பொடி வேணும்னா தனியாக நான் ஷார்ட்டில் கூட போட்டு விட்றேன், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பொடியை மேலாப்பில் தூவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சுருங்க. சூப்பராக நம்மளோட சிக்கன் பொடி கறி ரெடி ஆயிரும். ரசம் சாதம், அதே போல் சாம்பார் சாதம், தயிர் சாதம், அதே போல் வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். பரோட்டா சப்பாத்திக்கு இது செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சாப்பிட போகிறது தேங்காய் பால் சாதம், சிக்கன் கறி, மட்டன் குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.